ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 20-1-1982. அனைவரும் அவரவர்களின் சக்திக்கு ஏற்றபடி சேவை செய்ததன் ஆதாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள், மேலும் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். சேவாதாரி என்றால் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு எண்ணத்திலும் உலக மேடையில் தனது பங்கை செய்பவர். எப்பொழுதும் தன்னை உலக மேடையில் கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்யும் சிரேஷ்ட ஆத்மா என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இதுவும் நாடகத்தில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி மற்றவர்களின் பொறுப்பாளர் ஆவதினால் இயல்பாகவே சுயம் அவர் அந்த விஷயங்களில் கவனம் வைக்கிறார். எனவே எப்பொழுதும் தன்னை சேவையில் ஆஜராக இருக்கும் பாப்தாதாவின் துணைவன் என்ற நினைவிலிருந்து ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் முன்னேறி செல்வீர்கள் மற்றும் மற்றவர்களை முன்னேற வைப்பீர்கள். நல்ல தைரியமும் வைத்திருக்கிறீர்கள். தந்தையின் உதவியும் கிடைத்து கொண்டிருக்கிறது, மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். பொறுப்பில் இருக்கும் ஆசிரியராவது அல்லது ஆன்மீக சேவாதாரி ஆவது என்றால் தந்தையை பின்பற்றி நடப்பது. எனவே நீங்கள் தந்தைக்கு சமமான தந்தையின் செல்ல குழந்தைகள். பாப்தாதாவும் சேவாதாரிகளை பார்த்து குஷியடைகிறார். அனைவரும் எப்பொழுதும் தன்னை பொறுப்பில் இருப்பவர், அதாவது கருவி என்று புரிந்து மேலும் பணிவானவராகி நடந்து கொள்ளுங்கள். எந்த அளவு தன்னை கருவி என்று புரிந்து நடந்து கொள்வீர்களோ அந்த அளவு சேவையில் சுலபமாக வளர்ச்சி இருக்கும். ஒருபொழுதும் நான் செய்தேன், நான் டீச்சர் ஆவேன், இந்த நான் என்ற உணர்வை வைக்காதீர்கள். இப்படி வைப்பதுதான் சேவை செய்வதற்கு பதிலாக நிற்கும் கலையில் வருவதற்கான ஆதாரம். நடைமுறையில் சில நேரம் சேவை குறைந்து விடுகிறது அல்லது தொய்வாகி விடுகிறது என்றால் விசேஷமாக அதற்கான காரணம் கருவி என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக நான் என்ற உணர்வு வந்துவிடுகிறது. மேலும் இதன் காரணமாகத்தான் சேவை தொய்வடைந்து விடுகிறது. பிறகு தன்னுடைய குஷி மற்றும் போதையும் மறைந்து விடுகிறது. எனவே ஒருபொழுதும் நீங்களே இந்த நினைவிலிருந்து விலகிவிடாதீர்கள். மேலும் மற்றவர்களை தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதில் வஞ்சித்து விடாதீர்கள். இன்னொரு விஷயம், எப்பொழுதும் சுய மாற்றத்தினால் குடும்பத்தின் எந்த ஒரு ஆத்மாவையும் மாற்ற வேண்டும், மேலும் உலகத்தையும் மாற்ற வேண்டும் என்ற இந்த ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். சுய மாற்றத்தின் மேல் விசேஷ கவனம் கொடுங்கள். பிறகு சேவை இயல்பாகவே வளர்ச்சியடையும். குறைவதற்கான காரணமும் புரிந்து கொண்டீர்கள், மேலும் அதிகரிப்பதற்கான ஆதாரத்தையும் புரிந்து கொண்டீர்கள். எனவே எப்பொழுதும் குஷியில் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், மேலும் மற்றவர்களையும் குஷியில் கொண்டு வந்து கொண்டே இருப்பீர்கள். புரிந்ததா? அதனால் நம்பர் 1 தகுதியான டீச்சர் மற்றும் நம்பர் 1 சேவாதாரிகளின் வரிசையில் வந்து விடுவீர்கள். அப்படி இரட்டை வெளிநாட்டினர் அனைவரும் நம்பர் 1 டீச்சர் தான் இல்லையா? நன்றாக உழைக்கிறீர்கள், மேலும் தந்தை மேல் அன்பும் நன்றாக இருக்கிறது. நிரூபணத்தையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் சேவாதாரி, அதாவது டீச்சர். சேவை நிலையத்தில் இருந்தாலும் அல்லது வேறு எங்கிருந்தாலும், ஆனால் சேவாதாரி. ஏனென்றால் பிராமணர்களாகிய பதவியே சேவாதாரி. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்ற சேவையின் பங்கு கிடைத்திருக்கிறது. சிலருக்கு அழைத்து வருவதின் சேவை செய்ய வேண்டும், சிலருக்கு ஞானம் சொல்வதின், சிலருக்கு போக் தயாரிப்பது மற்றும் சிலருக்கு போக் ஸ்வீகாரம் செய்விப்பதின் சேவை கிடைத்திருக்கிறது. அனைவரும் சேவாதாரி. பாப்தாதா அனைவரையும் சேவாதாரி என்றுதான் நினைக்கிறார். அவ்யக்த வாணி தேதி 12-3-1982. டீச்சர்களுக்காக சேவை ஸ்தானம் எது? டீச்சர்கள் எப்பொழுதும் உலக மேடையில் இருக்கிறார்கள். உங்களுடைய சேவா ஸ்தானம் உலக மேடை. நான் மேடையில் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்வதினால் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்வீர்கள். ஏதாவது நிகழ்ச்சி செய்கிறீர்கள் என்றால் மேடையில் அமர்ந்திருக்கும் நேரம் எவ்வளவு கவனம் இருக்கிறது, அலட்சிய போக்கு இருக்காது. அப்படி டீச்சர்கள் ஆவது என்றால் உலக மேடையில் இருப்பது. சென்டரில் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள் என்றால் இருவர் இல்லை,
ஆனால் உலகின் எதிரில் இருக்கிறீர்கள். அவ்யக்தவாணி தேதி 6/4/1982. அனைவரும் கருவி ஆத்மாக்கள் தானே. எப்போதும் தன்னை சேவையின் பொருட்டு கருவி ஆத்மா என கருதி நடக்கிறீர்களா? கருவி ஆத்மாவாக கருதுவதன் மூலம் 2 சிறப்புகள் எப்போதும் சாக்கார ரூபத்தில் தென்படும். 1. எப்போதும் பணிவு மூலமாக படைப்பினை செய்து கொண்டிருப்பீர்கள். 2. எப்போதும் திருப்தியின் பலனை உண்டும் மற்றவர்களையும் உண்ண வைப்பீர்கள். ஆக நான் கருவி என்ற எண்ணத்தின் மூலம் தனிப்பட்டும் தந்தையின் அன்பையும் அனுபவம் செய்வீர்கள். நான் செய்தேன் என்பதை நீங்கள் ஒருபோதும் வர்ணனை செய்ய மாட்டீர்கள். நான் என்ற வார்த்தை மறைந்துவிடும். நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று கூறுவீர்கள். எனவே பாபா பாபா என்று கூறுவதன் மூலம் அனைவரின் புத்தியும் தந்தையை நோக்கி செல்லும். கருவியாக மாற்றியவர் மீது புத்தியை செலுத்துவதன் மூலம் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு சிறப்பு சக்தியின் அனுபவம் ஏற்படும். ஏனெனில் அவர்கள் சர்வ சக்திவானுடன் யோகம் வைத்திருப்பார்கள். சக்தியின் சொரூபத்தை அனுபவம் செய்வார்கள். இல்லையெனில் பலவீனமாகவே இருந்து விடுவார்கள். எனவே சேவாதாரியின் சிறப்பே தன்னை கருவியாக புரிந்து கொண்டு செயல்படுவதாகும். பாருங்கள், தந்தை மிகப்பெரிய சேவையாளர். ஆனால் அவரது சிறப்பு என்னவென்றால் அவர் தன்னை ஒரு கருவியாக கருதினார். எஜமானராக இருந்த போதிலும் அவர் தன்னை ஒரு கருவியாக கருதினார். தன்னை ஒரு கருவியாக கருதியதால் அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார். எனவே எப்போதும் இதை மனதில் கொள்ளுங்கள். நான் கருவி, பற்றற்றவன், அன்பானவன். அனைவரும் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த லாட்ரி கிடைத்துவிட்டது. ஆனால் இந்த கிடைத்த லாட்ரியை எப்போதும் அதிகரிப்பது அல்லது எதுவரை வைத்திருப்பது என்பது உங்களின் கரத்தில் உள்ளது. தந்தை அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை அதிகரிப்பது உங்கள் வேலை. அதிர்ஷ்டம் அனைவருக்கும் சமமாக விநியோகிக்கப்பட்டது. ஆனால் சிலர் அதை பராமரிக்கிறார்கள் மற்றும் அதிகரிக்கிறார்கள். சிலர் அதை அதிகரிப்பதில்லை. இதனால்தான் நம்பரில் வந்து விடுகின்றனர். எனவே எப்போதும் தன்னை முன்னோக்கி நகர்த்தி கொண்டே இருங்கள். மற்றவர்களையும் முன்னோக்கி நகர்த்தி கொண்டே செல்லுங்கள். மற்றவர்களை முன்னோக்கி நகர்த்துவதே முன்னேறுவதாகும். உதாரணமாக தந்தையை பாருங்கள். தந்தை தாயை முன்னோக்கி உயர்த்தினார். ஆனாலும் கூட அவர் நம்பர் 1 நாராயணரானார். அவர் 2வது எண் லக்ஷ்மியானார். ஆனால் உயர்த்துவதன் மூலம் உயர்ந்தார். உயர்த்துவது என்பது பின்தங்குவது என்று அர்த்தமல்ல. உயர்த்துவது என்பது முன்னேறுவது என்று பொருள். கருவியாக கருதி சேவை செய்யுங்கள். அப்போது 1க்கு 4 மடங்காகிவிடும். தந்தைக்கு சமமான ஆசனம் கிடைத்திருக்கிறது. இப்போது இந்த ஆசனத்தில் செட்டாகி சேவையை அதிகப்படுத்துங்கள்.